மனித உடம்பில் காணப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு உடல் அங்கம்தான் ஈரல். இந்த ஈரலை பொறுத்த வரைக்கும் சில வகையான உணவுகளை நீங்கள் அதிகப்படியாக உள்ளெடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஈரலை பாதிக்க நேரிடாம காலப்போக்கில் ஈரல் செயலற்றதாக கூட ஆகிவிடலாம். இன்னைக்கான வீடியோவில் எந்தெந்த உணவுகளை நீங்கள் அதிகம் உள்ளெடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் கல்லீரல் அல்லது ஈரலை பாதிக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஈரலை கடுமையாக பாதிக்கக்கூடிய உணவுகளில் முக்கியமாக வரிசையில் காணப்படக்கூடியது ஆல்கஹால். அதிகமாக ஆல்கஹால் அருந்துபவர்களுக்கு ஈரல் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமையலாம். இதனை தவிர நீங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதாவது மென்பானங்களை அதிகமாக அருந்துபவர்களாக இருப்பீங்களாக இருந்தால் இவர்களும் கண்டிப்பாக ஈரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடலாம். அதாவது வெறும் ஆல்கஹால் மட்டுமல்லாமல் நீங்கள் கடைகளை வைக்கக்கூடிய சோடா அல்லது ஏனி மென்பானங்கள், அதாவது ஆர்டிஃபிஷியல் கலரிங்ஸ் சேர்க்கப்பட்ட பானங்களை அதிகமாக பருகும் போதும் இது கண்டிப்பாக ஈரலினை பாதிக்கும். இரண்டாவது ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் சிவப்பு இறைச்சி. சில வகையான டிசீசஸுக்கு சிவப்பு இறைச்சினை சில பேர் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் ரெகுலராக நீங்கள் அதிகப்படியாக சிவப்பு இறைச்சியினை நீங்கள் எடுப்பீர்களாக இருந்தால் கொழுப்பு சத்து அதிகமாக உங்களுடைய ஈரலில் படியக்கூடும். இது ஈரலை முற்றாக பாதிக்கலாம். மூன்றாவது உணவு என்ன அப்படின்னு சொன்னால் உப்பு அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகள். சில பேர் உப்பினை அன்றாட உணவுகளில் அதிகமாக சேர்த்து கொள்வதை வழக்கமாகி கொண்டிருப்பீங்க. இது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். உதாரணமாக உங்களுடைய சிறுநீரகங்களுடைய கோளாறினை ஏற்படுத்தலாம். இரண்டாவது உங்களுடைய குருதி அமக்கத்தினை அதிகரிக்கலாம். மூன்றாவது ஈரல் சம்பந்தமான பிரச்சனைகளை கூட இது ஏற்படுத்தக்கூடும். கண்டிப்பாக உப்பு அதிகமாக உள்ள உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்க. இது கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். நான்காவது உணவு என்ன அப்படின்னு சொன்னால் பதப்படுத்தப்பட்ட உணவுகள். அதாவது நீங்கள் கடைகளில் விற்கக்கூடிய பீஸா, பர்கர் இந்த மாதிரியான உணவுகளை அதிக அளவில் உள்ளெடுப்பீங்களாக இருந்தால் இது கண்டிப்பாக உங்களுடைய ஈரலினை பாதிப்பதற்கு காரணமாக அமையலாம். இது கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. இவற்றினையும் உண்பதையும் நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவது உணவு என்ன அப்படின்னு சொன்னால் கோதுமை மாவு. அதாவது கோதுமை அதிகமாக உள்ளெடுக்கின்ற சந்தர்ப்பத்திலும் இது ஈரலுக்கு ஒரு பாதகமான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார்கள். பொதுவாக கோதுமை மா தயாரிக்கும் போது அதிலிருந்து புரதம் பிரித்தெடுக்கப்படும். இதன் காரணமாக அமிலமாகின்றது அப்படின்னு சொல்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் வெள்ளை மாவில் செய்யப்பட்ட பொருட்கள் அதிகமாக சாப்பிடுவது உங்களுடைய ஈரலுக்கு மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும். உதாரணமாக கடைகளில் விற்கக்கூடிய பண்ணாக இருக்கட்டும், பானாக இருக்கட்டும் அல்லது ஏனைய பேக்கரி உணவுகளை அதிகமாக தயவு செய்து உட்கொள்ளாதீங்க. ஆறாவது அதிகப்படியான இனிப்பு பண்டங்கள். நீங்கள் அதிகப்படியாக இனிப்பு பண்டங்களை நீங்கள் உள்ளெடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் இதனை செரிமானப்படுத்துவதற்கு ஈரல் அதிகப்படியாக உழைக்க வேண்டும். இது காரணமாக கண்டிப்பாக ஈரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ரொம்பவே சீக்கிரமாகவே வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறார்கள். காலப்போக்கில் உங்களுக்கு டயபெட்டிக்ஸ், அதாவது நீரிழிவு கூட ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க, இனிப்பு பிரியர்கள் அதிகமான இனிப்புகளை எடுத்துக்கொள்ளாதீங்க. இது உங்களுடைய ஈரலை பாதிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்தா இந்த 6 உணவுகளையும் கண்டிப்பாக நீங்கள் அதிகப்படியாக உள்ளெடுப்பது தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்களும் உங்களுடைய ஈரலை பாதுகாப்பதற்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.